கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஜெப ஆலயத்துல எப்படி ஒரு அசுத்த ஆவி உள்ள மனுஷன் இருக்க முடியும்? இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நிறைய பேரை சொல்றோம், நீங்க சர்ச்சுக்கு வாங்க சரியாயிரும் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நன்றா அறிந்து கொள்ளுங்க. ஜெப ஆலயத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல வைக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதை எடுத்து காண்பிக்கிறார். அது ஒரு ஜெப ஆலயம்தான், ஜெபிக்கிற இடம் தான். ஆனா அசுத்த ஆவி அங்கே மனுஷனுக்குள்ளே கிரியை செய்தது. அசுத்த ஆவி பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பிள்ளைகளை, இதனால்தான் பிந்தின நாட்களில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை தந்திருப்பார். ஏனென்றால் இன்றைக்கு அநேகரை அசுத்த ஆவி பிடித்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு சபையில சில குழப்பங்கள், சண்டைகள், கோபங்கள், நடக்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் திருச்சபையிலே சபையிலே நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அது யாரு காரணம் தெரியுமா? அசுத்த ஆவி பிடித்து இந்த மனிதர்கள் தான் இந்த உலக பிரகாரமான காரியங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சபைக்குள்ளே சாத்தான் தன்னுடைய கொடியை நாட்டுகிறான் என்று வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல அசுத்த ஆவி பரிசுத்த ஆவி. அசுத்த ஆவி என்ன செய்யும்? மனிதர்களை பிடித்து அசுத்தமான காரியங்களை செய்ய சொல்லும், கோபப்பட சொல்லும், எரிச்சல் பட சொல்லும், தவறாய் நடக்க சொல்லும். பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. பரிசுத்தத்தை குறித்து போதிப்பார், உண்மையை குறித்து சொல்லுவார், நீதி நியாயத்தை குறித்து பேசுவார். அவர்தான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பரிசுத்த ஆவி. அதனாலதான் அந்த அசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே, எங்களுக்கு உமக்கு என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன் என்று தேவனுடைய பரிசுத்தர் என்று சுரத்த சத்தமிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுகள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டது. அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம். அதனாலதான் அவரை தேடுறவங்க பரிசுத்தமா மாறுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே நாள்ல வருவதில்லை. தினம் 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 இந்த உலகம் நம்மளை அசுத்தத்துக்குள்ள இழுக்கும். நீங்க இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் பரிசுத்தத்துக்குள்ளே நடக்க நீங்க விரும்புவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதனால ஜெப ஆலயத்துல, ஜெபிக்கிற இடத்துல அசுத்த ஆவி இருக்கும். மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணும், அவனை தவறான வழிக்கு கொண்டு போகும். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவை ஜெபாலயம் இல்லை, நமக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர், பரிசுத்த ஆவியானவர். அவரை உள்ளத்திலே வைப்போம். அப்படி நாம் போய் ஆராதிக்கும் போது அசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே வருவதில்லை. ஜெப ஆலயம் வேணும். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலம் வேணும். ஆனால் நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணினா மாத்திரமே அசுத்த ஆவி நம்மை தொடுவதில்லை. ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இந்த வெளிப்பாடெல்லாம் சொல்லி ஜெபிக்க வைக்கிறீரேன். ஜெப ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.